அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று ஒரு தரமான சம்பவத்தை ஒன்று செஞ்சிருக்காப்புல. ஆகாஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞர் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட 16 காவலர்களை கைது செய்யும் வரை சகோதரர் ஆகாஷ் அவருடைய குடும்பத்தினரும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றுடன் 7 நாட்களாக அந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இதற்கிடையில் நேற்று 6ஆம் நாள் போராட்டத்தின் பொழுது அமைச்சர் பெரிய கருப்பன் படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் ஆகாஷ் அவருடைய குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். அதன் பிறகு தந்தி டிவியில் மாபெரும் ஒரு பொய்யான செய்தி பரவ தொடங்கிவிட்டது. காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் ஆகாஷ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் 6 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு, நன்கொடையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் தந்தி டிவியில் வர தொடங்கிருச்சு. அந்த நியூஸை பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யான்னு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பெரிய கருப்பருடைய பொய்யான வேலையும் இந்த தந்தி டிவியோட தொடர்ந்து பொய் பரப்பு வேலையும். 6 லட்ச ரூபா பெரிய கருப்பன் அவர் தரவே இல்லை. அந்த குடும்பத்தினரிடம் யாருமே 6 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கவே இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி. இந்த 6 லட்ச ரூபாங்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படக்கூடிய பணம். இது பெரிய கருப்பன் அவர்களுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணம் கிடையாது. ஆகாஷ் என்பவருடைய படுகொலை என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டதனால் அவருடைய குடும்பத்தினருக்கு 6 லட்ச ரூபா நிதி உதவி வழங்கப்படும். ஆனால் இப்போது வரை அந்த பணமானது வழங்கப்படவில்லை. அப்படியே அவர்கள் பணம் வழங்கும் பட்சத்தில் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் ஆகாஷ் அவருடைய குடும்பத்தினர் அதை வாங்க விருப்பம் இல்லாமல்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும். ஆகாஷ் அவருடைய இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த 16 காவலர்களையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அதை தாண்டி இவர்கள் பணம் கொடுக்கும் பொழுதும் அந்த பெற்றோர்களும் அங்கே போராட்ட களத்தில் இருப்பவர்களும் ஒரு பொழுதும் வாங்கப் போவது கிடையாது. ஆகாஷ் அவரின் படுகொலைக்கு காரணமான அந்த உரிய குற்றவாளிகள் கைது செய்யும் வரை இந்த போராட்டமானது தொடரும்.